நாம் ஒரு வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த கால வேளையில் இந்த வசனத்தில் 2 பகுதிகளை நாம் வாசிக்க முடியும். ஒன்று கொடுக்கப்படும், இன்னொன்று தேடுங்கள். ஒன்று தேடுங்கள், இன்னொன்று கொடுக்கப்படும். ஆனால் ரெண்டும் வித்தியாசமான இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நீங்கள் என்ன தேடணும்னு சொல்லியிருக்கு, என்ன கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறது. நீங்கள் கேட்காமலே கொடுக்கப்படுகிற ஒன்று, நீங்கள் கட்டாயம் தேட வேண்டிய ஒன்று. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்களாக தேட வேண்டும், இன்னொன்றை நீங்கள் தேட வேண்டியதில் அதுவாக கிடைக்கும். 2 விஷயத்தை ஆண்டவர் சொல்றார். எதை தேட வேண்டுமோ அதை நாம் தேடுவதில்லை, எதை தேட வேண்டியதில்லையோ அதை நாம் என்ன செய்கிறோம், தேடுகிறோம். இதைத்தான் இன்னைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், நீ தேட வேண்டிய ஒன்று இருக்கு, அதை தேடாமல் விட்டு விடாதே. என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை முதலாவது தேடுங்கள். அதை தேடும் போது நீ தேடாத ஒன்று உனக்கு கொடுக்கப்படும். நீ அதை தேட வேண்டியதில்லை, நீ தேட வேண்டியதில்லை, அது கொடுக்கப்படும். ஆண்டவர் உனக்கு அதை கொடுப்பார் என்று வசனத்தில் அது வாசிக்கிறோம். ஆனால் நீ தேடாத ஒன்றை, உனக்கு தேவையான ஒன்றை தேவனே கொடுக்க வேண்டுமானால் நீ தேட வேண்டிய ஒன்றை நீ தேடித்தான் ஆக வேண்டும். அது ஆண்டவரால் கொடுக்கப்படும். எதை நீ தேட வேண்டும் என்றால் தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீ தேடுவதற்கு அதிக பிரயாசப்பட்டால், நீ அதிக பிரயாசப்படாமலே உனக்கு தேவையானது ஆண்டவரே கொடுத்து விடுகிறவராக இருக்கிறார். அது தேவனால் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்வில் நாம் அதிகமாக பிரயாசப்பட வேண்டியதல்லாமல் தேவனே நமக்கு செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நான் உதாரணமாக உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒரு கத்தி ஒன்று இருக்குது, ஒரு ஆப்பிள் பழம் இருக்குது. இந்த கத்தியை வைத்து பழத்தை 2ஆக வெட்டணும். எந்த கத்தி வேகமாக வெட்டும்? நமக்கு வீட்டிலலாம் கத்தியை பார்த்தா சில கத்தி ஷார்ப்பாக இருக்கும், சில கத்தி ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கும், மழுங்கி போயிருக்கும், இல்லை சாணை பிடிக்கணும். சில கத்தியெல்லாம் வாழைப்பழத்தை கூட என்ன செய்ய மாட்டேங்க, வெட்டாது. சில நேரங்களில் பழத்தை வெட்ட கூட நம்ம என்ன செய்வோம், ஃபோர்ஸ் பண்ணி வெட்டுவோம். இல்லை, நல்ல கவனிங்க. நம்ம அதிகமாக ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது எதனால? நான் ஏன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பழத்தை பொறுத்தல்ல. நான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய அந்த விதம் எதனால் மாறுபடுகிறது என்றால், அது எதை பொறுத்து மாறுபடுகிறது என்றால், பழத்தை பொறுத்தல்ல, கத்தியை பொறுத்து தான். ரொம்ப ஷார்ப்பான கத்தினா நம்ம அழுத்தலாம் வேண்டியதில்லை, லேசாக 2 முன்னையும் பண்ணி இழுத்தாலே போதும், வெட்டிடும். ஆனால் மழுங்கையாக இருந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தணும். இதை நான் ஏன் உதாரணமாக சொல்கிறேன்னா, சில விஷயத்தில் நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதில்லை, கத்தியை ஷார்ப் பண்ணிட்டா போதும், ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதில்லை. நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய காரியத்தை தான் நான் கத்தியாக சொல்கிறேன். நான் அந்த காரியத்தில் கரெக்டாக இருந்துட்டேன்னா, நான் எதுக்கெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ, ஃபோர்ஸ் பண்ணணுமோ, கஷ்டப்படணுமோ, அதெல்லாம் என்ன செஞ்சிருதுன்னா குறைஞ்சிருது. நீங்கள் ஜெபம் அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட வேண்டியதுக்கு ரொம்ப நேரமோ அல்லது கஷ்டத்தையோ நீங்கள் செலுத்த வேண்டியது இல்லை. நாம் ஜெபத்தை குறைக்கும் போது அங்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது, ஜெபம் கூடும்போது ஹார்ட் ஒர்க் குறையுது. நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கும் போது, தேவனை தேடும் போது, கர்த்தருக்குரிய காரியத்தில் நாம் அதிக கவனம் செலுத்தும் போது, நான் என்னக்கான காரியங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, கொஞ்சம் பிரயாசப்பட்ட போதும் ஆண்டவர் நமக்கு அவரே என்ன செய்கிறார், கொடுத்து விடுகிறார். ஆனால் நான் தேவனை தேடாத போது நான் எனக்கானவைகளுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, ரொம்ப பிரயாசப்பட வேண்டியது இருக்கு, ரொம்ப அலைய வேண்டியது இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் வேணா அதை திட்டமிட்டு பாருங்க. ஊழியத்திலும் அதுதான். நான் தேவனை அதிகமாக சார்ந்திருக்கும் போது ஊழியத்தில் நான் கொஞ்சம் பிரயாசப்பட்ட போதும், நான் தேவனை சாராமல் இருந்தால் ஊழியத்தில் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் பலன் கிடைக்க போகிறது கிடையாது.
நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயாசத்தின் பலன் எதை பொறுத்து என்றால், நான் தேவனுடைய காரியத்தில் நான் எவ்வளவு சாதிக்கிறேன் என்பதை பொறுத்து தான், தேவனுக்கு நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை பொறுத்து தான். தேவனுடைய விஷயத்தில் நான் உண்மையாக இருந்தால், தேவனுடைய விஷயத்தில் நான் அவர் மேல் சார்ந்திருந்தால், நான் எனக்கான காரியத்திற்காக நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. படிப்பும் அதை பொறுத்து தான். ஒரு தேவனுடைய பிள்ளை படிப்பில் தேவனை அதிகமாக சாரும்போது, அவ கொஞ்சம் படித்தாலும் தேவன் ஞானத்தை அதிகமாக கொடுக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனை எப்பொழுதெல்லாம் மனுஷன் சார்ந்து கொள்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய காரியத்திற்காக அவன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. தேவன் அவனுக்கு ஒத்தாசை பண்ண விரும்புகிறார். ஏனென்றால் எதுவாக கூட இருக்கட்டும், ஞானத்தை கொடுக்கிறவர் அவர், பலனை கொடுக்கிறவர் அவர், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் அவர், தேவைகளை சந்திக்கிறார் அவர், அப்பம் கொடுக்கிறவர் அவர், போஷிக்கிறவர் அவர், காப்பாற்றுகிறவர் அவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். அவரை தேடும் போது எல்லாவற்றிலும் அவருடைய கரம் இருக்கும் போது நம்முடைய கரத்திற்கு அதிக வேலை இல்லை, அவர் கரத்துக்கு அதிக வேலை கிடைக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் என்னுடைய கரத்தை நான் நம்பி இல்லாமல் அவர் கரத்தை நம்பி இருக்கிற போது என்னுடைய கரத்திற்கான வேலைகள் குறைகிறது, அவருடைய கரத்துக்கான வேலைகள் அங்கே நடக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ தேடினால் கொடுக்கப்படும், தேடினால் கொடுக்கப்படும். நான் எதை தேடினால் கொடுக்கப்படும்? பணத்தை தேடினால் கொடுக்கப்படும் அல்ல, தேவனை தேடினால் பணம் கொடுக்கப்படும். இந்த லாஜிக் நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும், புரியுமான்னு எனக்கு தெரியல. வேத வசனத்தினுடைய திட்டங்களையும் சட்டங்களையும் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவ கிருபை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு தேவைப்படும். ஆனால் வசனத்தை விசுவாசிக்காதவன் அல்லது மாம்சத்தின் மூலமாக வசனத்தை நோக்கி பார்க்கிறவனுக்கு புரியாது. ஆவியினாலே வசனத்தை பார்க்கிறவனுக்கு தான் அது புரியும், இல்லைன்னா அது புரியாது. இந்த வசனத்தை உலகத்தான் எடுத்துக்கிட்டா அது எப்படியா நடக்கும் அப்படின்னு கேட்பான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைக்கு தான் தெரியும் அது நடக்கும்யா. ஆமாவா இல்லையா? நீங்கள் பாருங்க, ரட்சிக்கப்படாத கேட்டு பாருங்க, அது எப்படி நடக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ண நடந்துருமாம்பா, நீ சர்ச்சுக்கு போன நடந்துருமான்னு சொல்லுவான். நீங்கள் சும்மா எப்படி கர்த்தருங்க யுத்தம் நீ சும்மா எப்படி யுத்தம் செய்வார், அது எப்படி நடக்கும்? அவங்க ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தில் தான் போயிட்டு இருக்கு. விசுவாசம் இல்லாமல் உலக பிரகாரமான விதத்தில் நாம் பார்த்தோம்னா அது நமக்கு விளங்காது, புரியாது, அங்கே அது நம்பிக்கை இருக்காது. ஆனால் நான் ஆவிக்குரிய விஷயத்தில் விசுவாசத்தோட நான் வசனத்தை நான் பார்ப்பேன், ஆனால் அதுதான் நமக்கு நம்பிக்கை தருகிறது. ஆவியினால் எழுதப்பட்ட வசனத்தை மாம்சத்தின் மூலமாய் பார்த்தால் புரியாது, பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்ட வசனத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாய் பார்த்தால் தான் அது புரியும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இது மாம்சத்தால் எழுதப்பட்டது அல்ல. மாம்சத்திற்குரியவைகள் எழுதின புஸ்தகங்கள் மாம்சத்திற்குரியவர்களால் விளங்கிக் கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்ட புஸ்தகத்தை மாம்சத்திற்குரியவர்களால் விளங்கிக் கொள்ள முடியாது, மாம்சத்தால் புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு பரிசுத்த ஆவியின் துணை தேவை. பரிசுத்த ஆவியின் துணையோடு எவன் வேதத்தை வாசிக்கிறானோ, வசனத்தை பார்க்கிறானோ, அவனுக்குத்தான் வேதத்தின் சத்தியங்கள் புரியும். அவர்கள் தான் அதை கை கொள்ள முடியும், அதுதான் அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியும். அதுக்குள்ளே ரகசியம் இருக்கிறது, அது நம்முடைய வாழ்வில் நம்பிக்கை தருகிறது. பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்ட ஒரு வேதாகமத்தை, வசனங்களை மாம்சத்தின் ஊடாக மாம்சத்துக்குரிய பார்த்தால் அவர்களுக்கு விசுவாசமே வரப்போகிறது இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியின் துணையோடு நம்பிக்கையோடு வசனத்தை வாசிக்கிற போது பரிசுத்த ஆவியினுடைய வசனங்கள் நமக்குள்ளே விசுவாசத்தை ஏற்படுத்தி விடுகிறது. தேவை நமக்கு விசுவாசம் ரொம்ப அதிகமாக தேவை. ஆண்டவர் சொல்றாரு, நீ தேட வேண்டிய ஒன்று இருக்கு, நீ தேடாத ஒன்றை கொடுக்கிற தேவன் ஒருவர் உனக்கு இருக்கிறார். உனக்காக நீ பிரயாசப்பட்டு அதிகமாக உனக்காக பிரயாசப்படுகிறாய். பிரயாசப்படுவது தவறொன்றும் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் பிரயாசப்பட்டு தான் ஆக வேண்டும். உன் பிரயாசத்தினுடைய அந்த பலம் இருக்குல்ல, அது குறைய வாய்ப்பு இருக்கிறது. எப்போதென்றால் கர்த்தரை தேடும் போது. அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடும் போது நீ ஒரு முறை போனா போதும், அந்த வேலை நடக்குது. நீ கர்த்தரை தேடாம நீயே முயற்சிக்கும் போது நீ அதுல பலமுறை அலைய வேண்டியது தேவைப்படுகிறது. நீ ஜெபம் பண்ணி விட்டு கர்த்தரை முன்வைத்து விட்டு அந்த காரியத்திற்காக போகும் பொழுது தேவனே உனக்காக வாசலை திறந்து வைத்திருக்கிறார், தேவன் கிரியை செய்கிறார். அப்பொழுது உனக்கு வேலை குறைவாய் முடிந்து விடுகிறது. நீ கர்த்தரை ஒதுக்கி வைத்து விட்டு, ஜெபத்தை ஒதுக்கி வைத்து விட்டு, நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று உனக்காக நீ அல்லும் பகலும் இரவும் பகலுமாய் கஷ்டப்பட்டு ஓடி நீ சிக்கனமாக
சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்க்க நினைத்து என்னவெல்லாமோ பண்ணி பார்த்து அந்த அதில் போட்டு இதில் போட்டு சொல்லுவாங்கள்ல, ஆட்டு தூக்கி குட்டியில் போடுறது, குட்டி தூக்கி ஆட்டில் போட்டு நான் என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு நான் அப்படி ஓடுறேன், உண்ணாம தின்னாமன்றான்ல, அந்த மாதிரி எதையோ ஒன்றை பண்ணி கஷ்டப்பட்டு ஒன்னால போட்டு ஓடி ஓடா தேஞ்சு போய் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறல, அதை கொஞ்சம் நிறுத்திட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார ஆரம்பி. ஆனா சாத்தான் சொல்லுவான், நீ உட்கார்ந்து இருந்தா டைம் வேஸ்ட் ஆகுதுமா. இவன் பாட்டு காலையில் எழுந்துச்சு உட்காந்துட்டு தோத்திரன்ட்டு இந்த ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தோத்திரம் சொல்கிற நேரத்தில் அந்த அரை மணி நேரத்தில் நீ பாத்திரம் விலைக்கு முடிச்சிடலாம், நீ குளிச்சு முடிச்சிடலாம், நீ அதை பண்ணி முடிச்சிடலாம். டைம் வேஸ்ட். பிசாசு சொல்வான், நீ ஜெபிக்கிற டைம் வேஸ்ட். ஆண்டவர் சொல்றார், நீ ஜெபிக்கிற நேரம் தான் உனக்கு லட்சியமான நேரம், அதுதான் உனக்கு ஆசீர்வாதமான நேரம் என்று சொல்கிறான். நல்ல கவனிங்க, ஒருபோதும் பிசாசு நம்மை ஜெபிக்க விடுவதில்லை. அவன் வந்து உட்கார விட மாட்டான். நீ முழங்கால் போட்டு நினைச்சிட்டாவே அவன் அப்பதான் முழங்கால் போடணும், ஜெபம் பண்ணணும், இன்னைக்கு உபவாசம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும் நீங்க நினைக்கும் போது தான் சாத்தான் சொல்வான், ஒரு மாசம் முன்னாடி நீங்க மறந்து போன உடனே அப்படியே தட்டி கிளப்பி ஞாபகப்படுத்தி விடுவான். ஆமா, ஐயோ முக்கியமான விஷயமாய் போச்சே, அதை செய்யாம விட்டுட்டோமே அப்படின்னு அந்த வேலை செய்யறதுக்கு நம்ம எழும்பிடுவோம். நல்லா புரியுதா? ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், இவன் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் செய்ய வேண்டிய வேலை ரொம்ப எளிதாக முடிஞ்சு போயிடும். அதை விடக்கூடாதுன்னு ஜெபிக்க அவன் ஒரு நாள் அனுமதிக்கவே மாட்டான். நம்மளை சுத்த விட்டுக்கிட்டே இருப்பான், அலையை விட்டுட்டே இருப்பான். அந்த வேலை செய்ய, இந்த வேலை செய்ய, அங்கே போக எங்கே போக, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்க, அதை விசாரிக்க, இதை விசாரிக்க, வேலைகளிலே நம்மை பரபரப்பாக்கி விடுவான். ஏனென்றால் வேலையை குறைத்து விட்டால் ஜெபம் பண்ண அதிக நேரம் கிடைத்து விடும் என்பதனால நம்மை ஜெபிப்பதற்கு நேரம் கொடுக்காம வேலை செய்ய அதிக நேரம் கொடுத்து நம்மை தேவ சமூகத்தில் அமர வைக்காமலே சாத்தான் பார்த்துக் கொள்கிறான். எனவே நாம் தேவ சமூகத்தில் அமர்வதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டால் நாம் அலைய வேண்டிய நேரங்கள் ரொம்ப குறைந்துவிடும், பிரயாசப்பட வேண்டிய நேரங்கள் குறைந்துவிடும். தேவ சமூகத்தில் அதிகமான நேரங்கள் நமக்கு அமர்வதற்கு தேவை, ஜெபிப்பதற்கு தேவை. எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்றது? எத்தனை பேர் புரியுது? ஆமென், அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் செய்து பாருங்களேன். உங்களில் பலரும் கூட இந்த உலகத்தில் அதிகமாக பிரயாசப்படுறவங்க இருக்கீங்க, அதிகமாக உங்க குடும்பத்துக்காக முயற்சி பண்றவங்க இருக்கீங்க, ஓடுறவங்க இருக்கிறீங்க. உடம்புல தெம்பு கூட கிடையாது, ஆனா அந்த கொஞ்சம் இருக்கிற பலனை வச்சுட்டு ஸ்தோத்திரம் அல்லேலூயா 100 கிராம் பலனை வச்சுட்டு 1 கிலோவுக்கு ஓடுறீங்க. நீங்க உங்களுக்கு அவ்வளவுதான், அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. முடியல. வீட்டில் பிள்ளைகளை பார்க்கும்போது முடியலனாலும் ஓடத்தான வேண்டியது இருக்கு. எத்தனை தாய் தகப்பன்மார்கள் குடும்பத்திற்காக தேவைகளுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆமீன். ஓட பலன் இல்லை என்றாலும், இன்றைக்கு முடியவில்லை என்றாலும் அன்றைக்கு ஓடத்தான் செய்கிறார்கள். உடம்பு சொல்லுகிறது, இன்னைக்கு லீவ் போட்டு ஒரு நாளாவது தூங்கு, ரெஸ்ட் எடு, உனக்கு சரியான உறக்கம் இல்லை என்று சொல்லுகிறது. ஆனா மனசு சொல்லுகிறது, இல்லை, நான் படுத்தால் ரெஸ்ட் எடுத்தால் என் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படாது, ஒரு நாள் கூட என்னால் லீவ் எடுக்க முடியாது என்று இயலாத போதும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஓட வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஓட வேண்டிய அந்த கஷ்டம், பிரயாசப்பட வேண்டிய கஷ்டம் குறைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் கொஞ்சம் நேரத்தை தேவ சமூகத்துக்கு செலவு பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தை தேவ சமூகத்தில் காத்திருக்க ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்திற்கான ஒரு நேரத்தை தேடுங்கள். ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கான நேரத்தை தேடுங்கள். ஆலயத்திற்காக தேவ சமூகத்துக்கு வரக்கூடிய நேரங்களை தேடு. கர்த்தருக்கென்று நீங்கள் செலவழிக்கும் நேரங்கள் ஒரு நாளும் உங்களுக்கு வீணானதல்ல. அது செலவல்ல, அது ஒரு முதலீடாய் காணப்படுகிறது. செலவுக்கும் முதலீடுக்கும் வித்தியாசம் என்ன செய்து இருக்கு? ஆமென். சில விஷயங்களை வாழ்க்கையில் செலவு செய்கிறோம், சில விஷயங்களை முதலீடு தான் பண்ணுகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது முதலீடுகள். முதலில் பொருட்களை வாங்குவது வந்து செலவு. ஆனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்களே, அது செலவல்ல, அது முதலீடு. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய விஷயம் முதலீடு. இன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும், அது அந்த பிள்ளைக்கு நீ பின்னாடி அது பலன் கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய செலவுகள் இருக்கு. அந்த விஷயத்தில் முதலீடுகள் பட்டியலில் எது முக்கியமானதுன்னா கர்த்தருக்கு செய்யறது முதலீடு. ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்யலாம், என்னவெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் முதலீடு. வீண் செலவே கிடையாது. ஆனா அன்னைக்கு நமக்கு அது செலவு போலதான் தெரியும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டோமே, 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் செலவாக தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த 1 மணி நேரம் செலவு பண்ணது முதலீடு என்று எப்போ தெரியும்னா, அந்த ஜெபத்துக்கான பதில் கிடைக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். ஆகா, நான் அன்னைக்கு ஜெபம் பண்ண ஜெபம் செலவு இல்லை, அது முதலீடு. அந்த ஜெபத்துக்கான பதில் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு.
இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஜெபம் வீணாகாது. நீங்க ஜெபித்த என்னைக்கோ ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு பலன் கொண்டு வரும். இன்னைக்கு ஜெபிச்ச ஜெபத்துக்கு பலனை இன்னொரு நாள் கொண்டு வரும். யாரோ உங்களுக்காக ஜெபம் பண்ண ஜெபம் உங்களுக்கு பலனை கொண்டு வரும். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு பலன் கிடைக்கும். ஊழியக்காரருடைய ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஜெபம் வீணாக போகிறது இல்லை. ஜெபம் என்னைக்கு நாளும் பலனை கொண்டு வரும். ஜெபத்தை அற்பமா நினைச்சிடாதீங்க. ஜெபத்தை குறைவா நினைச்சிடாதீங்க. ஜெபம் வலிமையானது. முழங்கால் படியிடுகிற ஒரு மனுஷனுடைய ஜெபத்திற்கான பதிலை கர்த்தர் தருகிறார். ஜெபிக்கிற ஒரு மனிதனை பார்க்கும்போது சாத்தான் நடுங்குகிறான். உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற சூழ்ச்சிகள், பலவிதமான மாந்திரிக சக்திகள், இவைகளெல்லாம் உங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும்போது அவைகளெல்லாம் சாம்பலாய் போய் விடுகிறது. தேவன் வல்லமையானவர். கர்த்தருடைய காரியத்திற்கு அதிக கவனம் செலுத்துகிற ஒரு தேவனுடைய பிள்ளையே, உலகத்துக்காக நீங்கள் அதிகமாக கஷ்டப்பட வேண்டியதில்லை. தேவன் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா கொடுக்கப்படும் சொல்றார். நீங்க பிடிச்சு இழுக்கிறத விட அவரே கொடுக்கிற விஷயம் நிறைய இருக்கு. இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் மட்டுமல்ல, அது அந்த அந்த வேர்டு கவனிக்கணும். இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த இவைகளெல்லாம் எது? தேட வேண்டியது எதுனா தேவராஜ்யத்துக்குரியது, ஆண்டவருக்குரியது. கொடுக்கப்படுகிறது எதுனா இவைகளெல்லாம். இவைகளெல்லாம் மேலே சொல்லியிருக்குல்ல, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், என்னை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவராக நமக்கு தருகிற ஆசீர்வாதமே ரொம்ப ஆசீர்வாதமானது. ரொம்ப ஆசீர்வாதமானது. யாக்கோபு வாழ்வில் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன? அவனாக பிடிவாதம் பண்ணி ஆசீர்வாதம் பெற்றுட்டு தேவனாக அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை அவனா பெற விரும்பினான். அப்பா சொன்னார் ஏசா கிட்ட, ஏசா எனக்கு வயசாயிருச்சு, நான் மரிக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீ எனக்கு வேட்டைக்கு போய் வேட்டையாடி ருசியான ஆகாரம் செய்து கொண்டு வான்னு சொல்கிறார். ஏசா போயிட்டான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே பைபிளில் சொன்னது. யாக்கோபு ரெபேக்கா அதை கேட்டுட்டே இருந்து தான் நேசிக்கிற மகனுக்கு அதை சொல்கிறார், இளைய குமாரனுக்கு. யாக்கோபு, உங்கள் அப்பா உங்கள் அண்ணன்கிட்ட பேசுகிறத கேட்டேன். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெறுவதை விட நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் வருவதற்குள்ளே நான் உனக்கு சமைத்து கொடுக்கிறேன். உங்கள் அப்பாவிடம் போய் நீ தான் ஏசா என்று பொய் சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். யாக்கோபு கொஞ்சம் தயங்கினாலும் தாயினுடைய ஊக்கம் அவனை எதுக்கு ஊக்கம்? ஊக்கன்ற வார்த்தை அது சொல்லாமான்னு தெரில. இல்லை, நல்லது கொடுக்கறதான ஊக்கம். பொல்லாதவைகளுக்கு கொடுக்கறது ஊக்கம் கிடையாது. அது அதுக்கு சரியான வார்த்தை எனக்கு தெரியல. அவங்க அம்மா அவனை தவறான ஒரு விஷயத்துக்காக அவனை ஊக்கப்படுத்தி சமைச்சு கொடுக்குறான். யாக்கோபு கொண்டு போய் அப்பாட்ட அதை கொடுக்குறான். அப்பா, நான் ஏசா வந்திருக்கிறேன்னு சொல்கிறேன். அவங்க அப்பா அதை பார்த்த உடனே அவன் என்ன, பிள்ளைகள் சத்தம் கேட்க தானே செய்யும். சில நேரங்களில் சில வீடுகளில் இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா மூத்த பிள்ளை பேசுதா ரெண்டாவது பிள்ளை பேசுதான்னு தெரியாது. ஏன்னா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சத்தம் இருக்கு. இல்லை, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசுகிறது ஒரே மாதிரி தான் தெரியும். இல்லை, இப்போ நெவினும் இன்னொருத்தன் யார் பேரே வருமா, நிதினும் நெவினும் ஃபோன் பண்ணானா எவன் பேசுகிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் அவர் கரெக்டாக சொல்லிடுவார். இல்லை நிதினா அப்படின்ட்டுருவார். நான் சொன்னால் நான் யாரான்னு கேட்பேன். அவர் சொல்லுவார் என்ன நெவின் சொல்லும்பார். என்ன வித்தியாசம்? நான் என்னைக்கோ சத்தம் கேட்குறேன், அவர் வீட்டுக்குள்ள சத்தத்தை கேட்டுகிட்டே இருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளை, ஈசாக்குக்கு ரெண்டு சத்தமும் கேட்டு கேட்டு பழகினது தானே. யாக்கோபு அவர் சொல்கிறாரு, கைகளோ ஏசாவின் கைகள், சத்தமோ யாக்கோபின் சத்தம்னு சொல்கிறாரு. சத்தம் யாக்கோபு சத்தம், ஆனால் கை மட்டும் ஏசா கைமா இருக்கு. ஏன்னா ஆட்டு ரோமம் பொறுத்த தோல் போட்டிருக்கிறான். ஏன்னா ஏசாவுக்கு ரொம்ப முடி இருக்கும், அதனால அந்த முடியை காமிக்க ஆட்டுத்தோல் பொறுத்து கொண்டு போயிருக்கிறான். ஏமாத்தி அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குறான். அப்பாவும் ஆசீர்வதிச்சிட்டாரு, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு ஆசீர்வாதமாக இல்லை. அவன் வீட்டை விட்டு ஓட வேண்டியது இருந்தது. ஏமாற்றி தவறான வழியில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற வலுக்கட்டாயமாக
வலுக்கட்டாயமாக ஒரு ஆசீர்வாதத்தை பிடுங்கி எடுத்துக்கொண்ட அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு ஆசீர்வாதமாக இல்லை. தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டான். அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இல்லை. வீட்டை விட்டு ஓட வேண்டியது இருந்தது, நடுவழியில் படுக்க வேண்டியது இருந்தது, காட்டுக்குள்ளே தனிமையாக இருந்தான், அனாதையாக்கப்பட்டான், தாய் தகப்பன் இருந்தும் தனிமையாக்கப்பட்டான். மாம்சத்தின் பிரகாரமாக தன் சுய எண்ணங்களினாலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற நினைக்கிறவனுக்கு அது ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. தவறான வழியிலே, குறுக்கு வழியிலே, வலுக்கட்டாயமாக தானாக ஒரு ஆசீர்வாதத்தை கட்டாயப்படுத்தி குறுக்கு வழியிலே பெறுகிற ஒரு மனுஷனுக்கு அந்த ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. அது கிடைக்கும், ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்காது. அவன் தனிமையாக்கப்பட்டவனாக மீதியானுடைய தேசத்தில் போய் தனியாக நிற்கிறான். எத்தனை முறை தாய் தகப்பன் என்று அழுதானே தெரியாது. ஆனால் அவனுக்கு தேவன் அவன் மேல் கிருபையா இருந்து அங்கேயும் அவனை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். காரணம், ஈசாக்கு மூலமாக அவன் மேல் சீட்டு விழுந்தது, அவன் மேல் பிரியமானார், அவனுக்குள்ள ஏதோ ஒன்றை கர்த்தர் கண்டுபிடித்தார். தேவன் மேல் இருந்த விசுவாசம் அவனுக்குள்ளே உள்ளுக்குள் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அவனை திருப்பி அழைத்து கொண்டு வரும்போது அப்போது அவன் கேட்குறான், என்னெல்லாமோ என் வாழ்க்கையில் நடந்தது, இப்போது கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும். இப்போ தான் வாரான், நான் வலுக்கட்டாயம் பிடுங்கல ஆண்டவரே, இப்போ நீர் என்னை ஆசீர்வாதத்தால் உண்மை போகவிட. உலக பிரகாரம் மனுஷனுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், இல்லை இப்போ உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறதுக்காக நான் காத்திருக்கிறேன், எனக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் ஆண்டவர் என்று கெஞ்சுகிறான். ஆண்டவர்கிட்ட கெஞ்சுகிறான். போராடினான்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல அந்த போராட்டம் எதை காட்டுதுன்னா கெஞ்சுதலை காட்டுது. ஆண்டவர்கிட்டெல்லாம் போராடி சண்டை போட்டு வாங்க முடியுமா? இல்லை. அது எதை குறிக்கிறதுன்னா விடியுமளவும் போராடி ஆண்டவர் அவனை விட்டு போக மனமில்லாமல் அவனை ஆசீர்வதித்தார். அதுக்கு முன்னாடி கேட்கிறார், உன் பேர் என்ன? யாக்கோபு. இனி யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல்னு அவனை சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை மேன்மைப்படுத்துகிறார். அந்த ஆசீர்வாதம் தான் அவனுக்கு நிரந்தரமான ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் மட்டும் அவனை ஆசீர்வதிக்காதிருந்தால் அவன் பெற்றுக்கொண்ட அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஏசா பறித்து கொண்டிருப்பான். அவன் 400 பேரோடு எதிர்த்து வந்தானே, அந்த சமயத்தில் யாக்கோபின் பிடிவாத ஆசீர்வாதம் எல்லாம் போயிருக்கும். அவன் அப்பாவிடத்தில் வலுக்கட்டாமை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அவனை விட்டு போயிருக்கும். அல்லது மாமனார் வீட்டிலே அவன் சில முயற்சிகள் எல்லாம் பண்ணி கொப்புகளை வெட்டி போட்டு பல விதங்களாக செய்து பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு ஆடு மேய்த்து சம்பாதித்தானே, அந்த ஆசீர்வாதமும் ஏசா பறித்து கொண்டு போயிருப்பான், எல்லாம் போயிருக்கும். ஆனால் இவனுக்கு தெரிந்தது, நாம் பிரயாசப்பட்டு என்னெல்லாமோ சம்பாதிச்சாலும் ஆண்டவனை ஆசீர்வதிக்காவிட்டால் அந்த ஆசீர்வாதம் எனக்கு நிலைத்திருப்பதில்லை. நான் பெற்ற ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டுமானால் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டான் அல்லவா. சரியான இடத்துக்கு வந்துட்டான்னு சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். அன்பானவர்களே, அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. இன்னைக்கு எது முக்கியம்? அதான் இன்னைக்கு பிரசங்கம். சொல்லுங்க, எங்க சொல்லுங்களேன், எது முக்கியம்? உங்களை பார்த்து அதை நானும் கேட்குறேன், எது முக்கியம்? தேடுவதா, கொடுக்கப்படுவதா? தேடுவது முக்கியம் இல்லை? ஆனால் நம்ம பல நேரத்தில் கொடுக்கப்படுவது அல்லது எடுத்துக்கொள்வது இதைத்தான் ரொம்ப முக்கியப்படுத்துகிறோம். நாம் நம்முடைய வாழ்வில் எதை முக்கியப்படுத்த வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதை முக்கியப்படுத்த வேண்டும் என்று நமக்கு நல்லாவே தெரியும் எது முக்கியம். நம்முடைய வாழ்வில் சிலவற்றை முக்கியமாக வச்சிருக்கிறோம். நிறைய விஷயம் இருக்கும், ஆனால் அதில் ஏதாவது ஒன்றை தான் செய்ய முடியும் அப்படின்னு வரும்போது அதில் எதை தேர்ந்தெடுக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமான. அட் அ டைமில் நமக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும், ஏதாவது ஒன்றை இரண்டை தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம்? அதனால தான் வசனம் சொல்லுது, முதலாவது. நீ ரெண்டாவது என்னமோ செஞ்சுக்கோ, ஆனால் முதல்ல செய்ய வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நீ பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளப்பி விடுங்க, ஊட்டி விடுங்க, நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு விடுங்க, பேக்கை மாட்டி விடுங்க, ஆரியும் புரியுமா கொண்டு போய் ஸ்கூல் வாசலை தள்ளி விட்டு கூட வாங்க, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் முதலாவது நீ செய்யக்கூடிய வேலையில் எது முதலாவது, எது முக்கியமானது, உங்கள் மனசில் எது முக்கியம் தோன்றுகிறது? ஆமென். அன்றாட வாழ்விலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குது. அந்த கடமைகளில் எது முதல் கடமை என்று உங்களால் கணிக்க முடிகிறதா? உலக பிரகாரமான மனுஷனுக்கு எது முக்கியம் என்று அவன் ஒன்றை வைத்திருக்கிறானே, அதுபோல நாம் வைத்துக் கொள்ள முடியாது. உலக பிரகாரமான மனுஷன் இந்த உலகத்தில் அவன் முக்கியமாக வைத்திருப்பது உலக பிரகாரமான காரியங்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்விலே செய்ய வேண்டிய அன்றாட கடமைகளில் எது முக்கியமானது? முதலில்
தேவ பிள்ளைகள் காலையில் எழுந்தவுடன் முதல் கடமை நமக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பது. பலருடைய வாழ்விலே அந்த ஜெபம் இல்லை. காலையில் அந்த ஜெபிக்கிற ஜெபம் இல்லாததுனால அந்த நாள் முழுவதும் அவர்கள் மிகவும் பாடுபட வேண்டியது இருக்கிறது. சில தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த நாள் முழுவதும் சில நினைத்தவைகளை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அவைகளிலே விரக்தி ஏற்பட்டு விடுகிறது. முதலாவது செய்ய வேண்டியவைகளை செய்யாவிட்டால் எல்லாமே தோற்று போய்விடுகிறது. அன்றாட வாழ்வில் காலையில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் தரமான வேலை ஒரு கையில் உள்ள சாவி கோப்பாக இருக்கிறது. அதைத்தான் காலையில் எழுந்தவுடன் திறக்க வேண்டியது. சாவி இல்லாமல் நீங்கள் சுத்தியல் எடுத்து அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கதவை திறப்பதற்கு சுத்தியலால் அடிக்கிறீர்களே, தேவன் கொடுத்த சாவியை நீங்கள் காலையில் எடுக்க மறந்து போனீர்கள். அதனால தான் ஒரு நாள் முழுவதும் சுத்தியலோட கதவண்டையில் நின்று கொண்டு தட்டி கொண்டே இருக்கிறீர்கள். ஆண்டவரை தேடினால் சாவி உங்கள் கைகளிலே அந்த வேலை அன்றைக்கு காலையில் முடிந்திருக்கும், அல்லது எளிதாக முடிந்திருக்கும். எளிதாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் விட்டுவிட்டு நீங்கள் சுத்தியலோடு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டப்படுவதற்கான காரணம் தேவன் தருகிறதான எளிதான ஒரு சாவியை நீங்கள் மறந்து போனீர்கள். உங்கள் வாழ்விலே எளிதான சாவி நீங்கள் தேவ சமூகத்தில் கொடுக்கும் நேரம், ஜெபம், கர்த்தருடைய வசனம் வாசித்தல், இதுதான் உங்கள் கைகள் தேவன் கொடுத்த சாவி. இதை நீங்கள் மறந்து போனால் நீங்கள் சுத்தியல் எடுக்க வேண்டியதற்கும், இல்லை என்றால் கல்லை எடுக்க வேண்டிய, சுத்தியல் கிடைக்காது, கல் எடுக்க வேண்டியது இருக்கும். இதனால ஒரு கதவை திறக்க முடியும். உங்களுக்கான கதவு திறக்க வேண்டுமானால் தேவன் கொடுக்கும் சாவியை பயன்படுத்துங்கள். கையை தட்டி கர்த்தரை இந்த ரகசியம், இந்த செய்தி எத்தனை பேருக்கு புரிகிறது என்று தெரியவில்லை தேவனுடைய பிள்ளைகள். அதனால தான் நம்ம வாழ்வில் நிறைய ஜெபத்துக்கு அதிக நேரம் கொடுக்கும். அதனால தான் ஜெபம் என்று அடிக்கடி சொல்றோம். சபையில் நிறைய ஜெபத்தை ஒழுங்கு பண்றோம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் உபவாச ஜெபத்தை வச்சிருக்கிறோம். அதிகாலையில் தினந்தோறும் ஜெபம் நடந்து வருகிறது. ஆமே ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த ஆராதனைகளை வைக்கிறோம். இன்னும் பெண்கள் ஜெபம், ஆண்கள் ஜெபம் என்றெல்லாம் நாம் தொடர்ந்து வைத்திருந்தோம் அல்லவா. இதற்கிடையில் 7 நாள் உபவாச ஜெபம் வைக்கிறோம், 40 நாள் உபவாச ஜெபம் வைக்கிறோம். இப்படி பல ஜெபங்களை வைக்க காரணம் என்ன? வியாழக்கிழமை கூட குடும்ப ஜெபம் வச்சிருக்கோம் சாயங்காலம் வாட்ஸ்அப் காலில். இப்படி எத்தனையோ ஜெபங்களை வைக்க காரணம் என்ன? நேரம் போகவில்லை என்பதற்காகவா? இல்லை என்றால் பொழுதுபோக்குக்காகவா? இல்லை, அப்படியெல்லாம் செய்யவில்லை. அதுல விஷயம் இருக்கின்றதுனால அது செய்யறோம். ஜெபத்துல விஷயம் இருக்கு, ஜெபத்துல வல்லமை இருக்கு, ஜெபத்துல பலன் கிடைக்கு, ஜெபத்தினால நமக்கு நன்மை கிடைக்குது. அதனால ஜெபத்தை திரும்ப திரும்ப வைக்கிறோம், ஜெபம் பண்ண சொல்றோம். ஆனா நிறைய பேருடைய வாழ்வில ஜெபம் இல்லாதனால தான் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட காரணம் நம்ம வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. உங்க வாழ்க்கையில் எளிதான காரியங்களை செய்வதற்கான ஜெபம் அதிகமா இருக்கு. தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு நேரம் தேவைப்படும் பொழுது அந்த நேரத்தை எங்கே இருந்து எடுக்கிறீர்கள் என்றால் ஜெபத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகளுக்காக நிறைய மணி நேரங்கள் செலவு செய்கிறீர்களே, அந்த மணி நேரங்களிலிருந்து கொஞ்சம் 1 மணி நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு தேவைகளுக்கு பயன்படுத்துவதில்லை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு நேரம் தேவைப்படும் போது எங்கே இருந்து எடுக்க தோணுகிறது என்றால் ஜெபத்தை கட் பண்ணிடுவோம், நாளை கூட பண்ணிக்கலான்னு உங்க நேரத்தை எங்க இருந்து எடுக்கீங்கன்னா ஜெபத்திலிருந்து எடுத்துடுறீங்க. அதனால என்ன ஆகுது? மற்ற உங்க வேலைகள்லாம் பாதிக்கப்படுறது இல்லை, ஜெபம் பாதிக்கப்படுது. ஆனா ஜெபம் பாதிக்கப்படுறதுனால நீங்க மற்றவர்களுக்கெல்லாம் நேரம் பாதிக்கப்படலாம், ஆனா அதுக்கான பலன்ல பாதிப்பு ஏற்படுது. உங்களுக்கு புரியுது? பிரைஸ் அல்லேலூயா. நான் மனசு சொல்லுது, ஒரு வேலை இருக்கு, எங்கேயோ போகணும், அதுக்கு வேலையை லீவ் போட மாட்டோம், சர்ச்சை லீவ் போட்டுருவோம். காசு எங்கேயோ சுற்றி எங்கேயோ கை வைக்கிறார் நினைக்கிறீங்களா? உண்மையா பொய்யான்னு சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? நாம் அப்படிதான் நினைக்கிறோம் மனசுல. ஏன் மனசுல தோணுது? யோசிக்கிறீங்களா? இந்த மனசு ஏன் வருது? நம்ம செவ்வாய்க்கிழமை லீவ் போட வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டுக்கலான்னு ஏன் மனசு சொல்லுது? இது கூட உங்களுக்கு தெரியலையா பாஸ்டர்? சின்ன விஷயம் அப்படின்றீங்க. எனக்கு ஆராதனையும் லீவு தானே ஏங்க. வேலைக்கு லீவு வந்து ஓனர்கிட்ட கேட்கணும், ஆராதனைக்கு லீவு கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும். ஐ எம் சஃபரிங் ஃபீவர் ஃப்ரம் ஒரு கடிதம் எழுதணுமா? மனசு என்ன சொல்லுது தெரியுமா? இதில் எது ரொம்ப முக்கியம் மனசு சொல்லுதுன்னா உனக்கு வேலை தான். ஏன்னா இந்த ஓனர் கையங்க கத்துவான், லீவு தரமாட்டான். அப்படியே லீவு கொடுத்தாலும் சம்பளத்தில் பிடிப்பான், பணம் போகும்.
இன்னைக்கு லீவ் போட்டோம்னா இன்னொரு நாள் லீவ் போடுறதுக்கு கஷ்டம். இதெல்லாம் சாத்தான் சொல்கிறான், அல்லது நம்ம மனசு சொல்லுது. சர்ச்சுக்கு லீவ் போட்டால் ஆண்டவரை பார்த்துக்கிட்டா இருக்காரு. நம்ம மனசே சொல்லுது ஆண்டவர் பார்த்துட்டு, ஆனால் அவன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கார் ஆண்டவர். பாஸ்டர் நம்ம பாஸ்டர் தானே, ரொம்ப சாஃப்டான பாஸ்டர், அவர்கிட்ட என்ன செய்யலாம், சொல்லிக்கலாம். வெள்ளிக்கிழமை போட்டு பாஸ்டர் நான் இந்த வாரம் கன்னியாகுமரி போகிறேன், அதனால் வர முடியாதுன்னு சொல்கிற ஆள்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம பாஸ்டர் தானே, என்ன செஞ்சிட போகிறார், என்ன சொல்லிடுற, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அப்படின்னா உலக பிரகாரமான வேலையை லீவ் போடுறதுக்கு நீங்கள் விரும்பலை, ஆண்டவருடைய ஆராதனையை விடுறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நான் முதலாவது எதை தேடுகிறேன், ரொம்ப தெளிவாக தெரியுது. நான் எதை தேடுகிறேன், எதை தேட விரும்புகிறேன். தேவ ராஜ்யத்திற்காக நான் எனக்கானவைகளை இழக்க விரும்புனா, எனக்கானவைகளை தேவ ராஜ்யத்தை இழக்க விரும்புகிறேனா? இந்த ரெண்டு விஷயத்தை நான் கவனிக்கும் போது நான் எதை நான் முக்கியப்படுத்துகிறேன், எது முக்கியம், அதான் கேள்வி இன்னைக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்வில் தேவனுடைய காரியம் முக்கியம் என்று எண்ணுவானால் அவனுடைய காரியத்தை கர்த்தர் முக்கியம் என்று எண்ணுகிறார். இதான் ரொம்ப லாஜிக், ரொம்ப கவனிக்க வேண்டியது. இதான் ரகசியம், வேத ரகசியம். என்ன, ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய காரியத்தை முக்கியம் என்றும் உலக பிரகாரமான முக்கியம்தான், ஆனால் இதை விட அதுதான் முக்கியம் என்று, அதாவது இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னா ஆண்டவரும் சொல்லலை. உங்கள் விஷயங்கள், உங்கள் பிள்ளைகள் காரியங்கள், வேலை, வருமானம், நீங்கள் உலகத்துக்காக செய்ய வேண்டியது, வீட்டு வாடகை கொடுக்கறது, நீங்கள் வேலைக்கு போகிறது, ஹார்டர், இதெல்லாம் ஆண்டவர் முக்கியம் இல்லைன்னா சொல்லலை. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக பாடுபடுகிறது எல்லாம் முக்கியம்தான், ஆனால் முதலாவது முக்கியம் எதுதான் கேள்வி. நீங்களாம் முக்கியம் இல்லாதையா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்கள் எவ்வளோ விவரமான ஆட்கள், எவ்வளோ ஞானவான்கள், நீங்கள் எவ்வளவு அனுபவசாலி நீங்கள். அப்போ இந்த உலகத்தில் எதெல்லாம் முக்கியமோ அதுக்கு தான் நீங்கள் நிறைய செலவு பண்ணுறீங்க. ஆனால் முக்கியமானதே நிறையா இருக்குது, அதில் எது முக்கியம்னு கேட்குறாரு ஆண்டவர். அப்படி தானே? நிறைய விஷயத்தில் உலக பிரகாரமான பல விஷயங்களில் எது முக்கியம் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற தேவ பிள்ளையே தேவனுடைய காரியத்தில் எது முக்கியம்னு ஏன் தெரிந்து கொள்ள முடியவில்லைன்னு கர்த்தர் கேட்குறார். அப்படி தானே? சில நேரங்களில் உங்களுக்கு பத்திரிக்கை சீசன் வரும் பாருங்க, பத்திரிக்கை சீசன். அது என்ன சீசன், அது எந்த மாதம்? ஆவணி மாதமா, வைகாசி மாதம் பத்திரிக்கை சீசன். அப்போ பார்த்தீங்கன்னா மே மாதமா, சரி ஏதோ ஒரு மாதம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாமே. சில மாதத்தில் பத்திரிக்கையாக குமியும், நிறைய விசேஷங்கள் நடக்கும், முகூர்த்தமாக இருக்கும், நிறைய பத்திரிக்கை வரும். அப்போ அந்த மாதத்தில் 5 பத்திரிக்கை வந்திருக்கும். 5 பத்திரிக்கை சில நேரத்தில் ஒரே நாளில் கல்யாணம் நடக்கும். ஏன்னா அது ரொம்ப கடுமையான முகூர்த்தமாக, முகூர்த்தத்தில் கடுமையான முகூர்த்தம் அப்படின்னு வச்சுருக்காங்க, முக்கியமான முகூர்த்தமாக. அப்போ இந்த 5 பத்திரிக்கை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம. அந்த கணவர், அந்த மனைவி, அந்த வீட்டில் உள்ளவங்களாம் 5 பத்திரிக்கை வச்சுக்கிட்டு, ஏங்க என்ன செய்கிறது, அவர் கேட்பார், என்ன செய்கிறது, 2 பேரும் கேட்டு இப்போ ஒரு முடிவுக்கு வரணும்ல. 5 பத்திரிக்கையும் போக வேண்டியது சொந்தக்காரன் தான். 5 பேரும் சொந்தக்காரன் தான். இந்த 5 பேர் சொந்தக்காரன், ஒரு ஆளுக்கு மதுரையில் கல்யாணம், ஒரு ஆளுக்கு சிவகாசியில் கல்யாணம், ஒரு ஆளுக்கு கும்பகோணத்தில் கல்யாணம், ஒரு ஆளுக்கு சாத்தூரில் கல்யாணம், இப்படி ஒவ்வொரு திசையில் இருக்க 5 ஊரும். ஆனால் நிச்சயமாக ஒரு வீட்டுக்கு ஒரு கல்யாணத்துக்கு தான் போக முடியும். இப்போ தான் ஒரு முடிவுக்கு வர்றீங்க, என்ன செய்யலாம்னு. நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க, எப்படி எடுப்பீங்க? இங்கே தான் நான் சொல்கிறேன் எது முக்கியம். இன்னைக்கு பிரசங்கம் அதுதான், எது முக்கியம். அப்படின்னா இந்த 5 பத்திரிக்கையில் ஒரு பத்திரிக்கையை நீங்கள் எடுக்கணும், அதுக்கு தான் போக போகிறீங்க. எந்த பத்திரிக்கையை எடுப்பீங்க? ஒன்று விசுவாசி கல்யாணம், இன்னொன்று சொந்தக்காரங்கள், தூரத்து சொந்தக்காரங்களில் ஒரு கல்யாணம், இன்னொரு கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு கல்யாணம், இன்னொரு கல்யாணம் தங்கச்சி மகனுக்கு ஒரு கல்யாணம். இப்படி இருக்கு. இதில் எந்த பத்திரிக்கையை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க போகிறதுக்கு அந்த தேதியில்? நீங்கள் விவரம் இல்லாத ஆள்லையே தெரியுமே, எந்த பத்திரிக்கை போகிறீங்க? நீங்கள் சொல்ல மாட்டீங்களோ? சொல்லுங்கள், எந்த பத்திரிக்கை போவீங்க? நான் என்ன சொன்னேன்னு நீங்கள் மறந்துட்டீங்களோ? பத்திரிக்கை யார் பத்திரிக்கைன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பிறகு சொல்லிக்கலாம், தூரத்து சொந்தக்காரனுக்கு மைய கொடுத்து விட்டுருலாம் யார்ட்டையாவது.
விசுவாசிக்கிட்ட சபையில் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை கவரை கொடுத்துடலாம். இந்த தங்கச்சி மகனை விடவே முடியாது, சண்டைக்கு நிற்பா. தங்கச்சி மகன் அவன் கல்யாணத்துக்கு போயிடுவோம்னு போயிடுவேன். உலக பிரகாரமான கல்யாண பத்திரிகையில் எது முக்கிய பத்திரிகைன்னு எடுத்து வைக்க தெரியுது. ஆண்டவருடைய காரியம் எது முக்கியமானது என்று உங்களால் தீர்மானிக்க முடியாதா என்ன? நான் சொல்கிறேன், தங்கச்சி மகன் கல்யாணத்தை விட இந்த கல்யாணம், இந்த ஆராதனை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். எப்போ நீங்கள் தங்கச்சி மகன் கல்யாணத்தை விட தேவனுடைய ஆராதனை ரொம்ப முக்கியம் என்று சொல்கிறீர்களோ, அன்றைக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்க, அந்த இடத்துக்கு அவர் வர்றார். பிரைஸ்லாம். எங்களுக்கு நிறைய பத்திரிகை ஞாயிற்றுக்கிழமை வரும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட, உங்களை மாதிரி தான் நாங்களும் மனுஷர், ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட திருமணத்திற்காகவோ அல்லது எந்த விசேஷத்திற்காகவோ ஞாயிறு ஆராதனையை விட்டதில்லை. ஒரு பெரிய வரலாறு அது. எத்தனையோ திருமணங்கள் சொந்தத்துக்குள்ளே அவங்க வழியிலலாம் அப்படி வைக்கிறது உண்டு. ரொம்ப இன்னர் சர்க்கிள், நெருக்கமான உறவுகள். இதே மதுரைக்குள்ள கூட நடந்தது, பழங்காநகரத்தில் நடந்தது ஒரு திருமணம். போகலை, வருத்தம் தான். ரெண்டாவது திருமணத்துக்கு எங்களுக்கு சொல்லலை, ஏன்னா முதல் திருமணத்துக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போகலை, ரெண்டாவது கல்யாணத்துக்கு சொல்லலை. பரவாயில்ல. அவர்கள் வருத்தப்படுவதை விட தேவன் வருத்தப்படுவதுதான் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நான் மனிதருக்காக செய்யாத ஒன்றுக்காக மனிதன் எனக்காக வருத்தப்படுவதை காட்டிலும் தேவனுக்காக நான் செய்யாததுக்காக அவர் வருத்தப்படுவது எனக்கு ரொம்ப பாதிப்பு. மனுஷன் வருத்தப்பட்டா பட்டுட்டு போட்டும், ஆனால் தேவன் வருத்தப்படுவதை நான் எப்படி ஈடுகட்ட போகிறேன்? நான் தேவனுடைய காரியத்தை ஒரு நாளும் இழந்து விட முடியாது. நான் எதை முக்கியப்படுத்துகிறேன்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு சகோதரனுக்கு சொன்னார், எங்கள் கம்பெனியிலேருந்து டூர் கூப்பிட்டு போகிறேன், குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் அன்னைக்கு, ஏன்னா லீவுன்றதுனால கம்பெனியில் அந்த ஓனர் எல்லாத்தையும் சேர்த்து பணமெல்லாம் கொடுத்து ஒரு ஆட்டுக்குட்டி வேற பிடிக்கிறாங்க. பாட்டில், அட்டைப்படியில் பாட்டில் வேற போகுது. குற்றாலத்தில் குளிச்சுட்டு மட்டன் சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் கொண்டு போய் ஜாலியாக ஒரு நாள் முழுசு இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை. அந்த சகோதரர் சொன்னார், பாஸ்டர் இப்படியெல்லாம் நடக்கு, எல்லாம் கிடைக்கும் பாஸ்டர், பாட்டில் வேண்டாம்னா காசு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவரே சொன்னார், இல்லை நான் போகலை பாஸ்டர்னு சொன்னார். அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். எல்லாம் கிடைச்சாலும் சரி, ஆராதனை முக்கியம். அந்த இடத்துக்கு நீங்கள் வரணுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி நீங்கள் தேடும்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு மனுஷன் கர்த்தருடைய காரியத்தில் எவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறான் என்பதை பொறுத்து தான் அவனுடைய காரியத்தில் தேவன் வைராக்கியமாக இருக்கிறார். நீங்கள் மனிதர்கள் கவலைப்படுவார்கள் என்று நீங்கள் எண்ணாதிருங்கள், தேவன் வருத்தப்படுவார் என்று எண்ணுங்கள். அந்த எண்ணம் உங்களுக்கு எப்போது இருக்கட்டும். அவர்கள் வருத்தப்படுவார்கள், சொந்தக்காரர் வருத்தப்படுவார்கள் என்று நீங்கள் தேவனுடைய விஷயத்தை ஒரு நாள் விடாதிருங்கள். மனிதன் வருத்தப்பட்டால் அவனை சமாளித்துக் கொள்ளலாம், தேவன் வருத்தப்பட்டால் சமாளிக்க முடியாது. உங்கள் வாழ்வில் தேவனுடைய விஷயத்தில் நீங்கள் ஒரு நாளும் பின்தங்கி விடாதிருங்கள். தேவனுடைய காரியத்திற்கு முதலிடம் கொடுங்கள். அது உங்கள் வாழ்வில் மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஒரு நாள் விட்டு விடாதீர்கள் தேவனுடைய பிள்ளைகளை. நீங்கள் தேவனுடைய காரியத்தை முதலிடம் கொடுத்தால் தேவன் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர், ஒருவன் என்னை கனம் பண்ணினால் பிதாவானவர் அவனை, ஆமாம், என்னை கனம் பண்ணுகிற நானும் கனம் பண்ணுவேன்னு சொல்றார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவனை கனம் பண்ணுவேன்னு சொல்றார். ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்யாதவனுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்றார். கர்த்தருடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டார். நான் ஆராதனையில் சொன்னேன், ஒரு மனுஷன் ஆண்டவருடைய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுத்து தேவனை ஆராய்ச்சி கொண்டு வந்த தாவீதை தேவன் அவனை முக்கியப்படுத்தினார். அவனை பற்றி என்ன செய்யறான்னு அவங்க அப்பாவுக்கு கூட தெரியல, ஆனால் அவனை பற்றி பரலோகம் பார்த்துச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லை? முழு உலகத்திலையும் ஒரு இஸ்ரவேல் நாடு, அந்த இஸ்ரவேல் நாட்டில் ஒரு எருசலேமு, அந்த எருசலேமில் ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ள ஒரு மரம், அந்த மரத்தடியில் ஒரு பாறை,
எங்கேயோ பார்த்தா, பரலோகத்திலிருந்து பார்த்தா அந்த மரமே தெரியாது. அவ்வளோ சின்ன ஒரு இடம், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு மனிதனுடைய ஆராதனையை எங்கேயோ இருக்கிற தேவனுடைய காதுகள் கேட்டது. ஆண்டவர் அங்கே இருந்து அவனுக்காக செய்தி அனுப்பினார். தாவீதே, நீ எங்கேயோ இருக்கிறவன் அல்ல, என் இதயத்தில் இருக்கிறவன் என்று சொன்னார். அது ஆச்சரியம் இல்லை? எங்கேயோ இருக்கிறவன் நினைக்காதா, என் இதயத்தில் இருக்கிறாய். ஏன்னா என் இதயத்துக்கு ஏற்றவன் சொல்றார் ஆண்டவர். எங்கேயோ இருக்கிறவன் அல்ல. தாவீது இருக்கும் அந்த காட்டில் உள்ள அந்த பாறை அவங்க அப்பாவுக்கு ரொம்ப தூரம், ஆனா கர்த்தருக்கு ரொம்ப சமீபம். தூரமாக இருக்கிற ஆண்டவரை சமீபமாக ஆக்கினது எதுனா தாவீதின் ஆராதனை. தாவீதின் ஆராதனை தான் தூரமாக இருக்கிற ஆண்டவரை சமீபமாக்கிற்று. கூர்ந்து கவனியுங்கள். தேவனை முக்கியப்படுத்துகிற ஒரு மனிதனுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். யாரும் பார்க்காத அவனை கர்த்தர் பார்க்கிறார். யாரும் செய்யாததை கர்த்தர் செய்கிறார். தலைகளில் நின்னா கூட அவங்க அப்பாவால் அவனை ராஜாவாக்கி இருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? தாவீது அவங்க அப்பாவால் என்னதான் பண்ணாலும் ராஜாவாக்க முடியாது. தேவன் அவனை ராஜாவாக்கினார். சவுல் அமர்ந்த சிங்காசனத்தில் அவனை கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வைத்தார். கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இதை கேட்கிற சகோதர சகோதரி, எது முக்கியம்? முதலாவது எது முக்கியம்? இன்னைக்கு அதை மனசில் வச்சுக்கோங்க. எனக்காக ஒரு முறை சொல்லிடுறீங்களா? முதலாவது எது முக்கியம்? பக்கத்தில் முதலாவது உங்களுக்கு எது முக்கியம்? பிரதர் கேளுங்க ப்ளீஸ். உங்களுக்கு முதல்ல எது முக்கியம்? ஹல்லேலூயா. இந்த இது மறந்துடாதீங்க. இந்த வார்த்தையை எதை மறக்கணும்? இந்த வார்த்தையை மட்டும் மறந்துடாதீங்க. முதலாவது எது முக்கியம்? இல்லை, முக்கியமே நிறையா இருக்கும்ல. அதனால முக்கியம் இல்லைன்னா பிரிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய முக்கியம் இருக்குல்ல. எனக்கு பிள்ளைகள் முக்கியம், கணவன் முக்கியம், மனைவி முக்கியம், இப்படி எல்லாம் முக்கியம் தான். அவங்கள அதுக்காக நான் ஆண்டவர் முக்கியம், பொண்டாடி முக்கியம் இல்லைன்னா அடி செருப்பு ஒரு பிஞ்சு போகும். தேவன் தான் எனக்கு முக்கியம், மனைவி முக்கியம் இல்லைன்னா என்னாவும் வீட்டில் குழப்பம் உண்டாயிரும். எனக்கு தேவன் தான் முக்கியம், கணவன் முக்கியம் இல்லை அப்படி சொல்ல முடியாது. எல்லாம் முக்கியம். ஆனால் முதலாவது முக்கியம் எது? ஆண்டவர் சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஹல்லேலூயா. சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர சொல்கிறார். அவரை பின்பற்றணுமா? தகப்பனையாவது தாயாவது சகோதரனையாவது பிள்ளைகளையாவது விட்டவன் 100 எத்தனையாக திரும்ப பெறுவான். அப்போது இந்த இடத்துக்கு வரும்போது தான் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா அம்மா தம்பி தங்கச்சி சகோதரன் சகோதரி பிள்ளை கணவன் எல்லாம் முக்கியம். ஆனால் எல்லாத்த விட என்னை ஒருவன் அதிகமாக நேசிக்காவிட்டால் எனக்கு பாத்திரனாக இருக்க மாட்டான். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், நான் தான் உனக்கு முக்கியமாக இருக்கணுன்றார். நீ எல்லாத்தையும் நேசி, ஆனால் எல்லாரை விட என்னை அதிகமாக நேசிக்காதவன் எனக்கு பாத்திரனாக இருக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா எல்லாரும் தான் முக்கியம், ஆனால் முதலாவது அவர் தான் முக்கியம். எல்லாம் தான் முக்கியம் இல்லை, அவருடைய ராஜ்யம்தான் முதல் முக்கியம். எது முக்கியம் என்றால் சரியாக பதில் சொல்ல முடியுமா? எது முக்கியம் என்று குழம்பி நிற்கும்போது இதுதான் முக்கியம் என்று தெளிவான ஒரு முடிவு எடுக்க உங்களால் முடிகிறதா? தைரியமாக சொல்ல முடியுமா? எனக்கு இதுதான் கர்த்தருடைய விஷயம் முக்கியம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? உங்கள் அன்றாட வாழ்வின் கடமைகளில் ஜெபம்தான் முக்கியம் என்று சொல்ல முடியுமா? அன்றாட வேலைகளில் வேதம் வாசிப்பது முக்கியம் என்று நீங்கள் முடிவெடுக்க முடிகிறதா? ஸ்தோத்திரம். சபையின் காரியங்களில் உங்களுடைய வேலைகள் பல இருந்தாலும் சபையின் காரியம் முக்கியம் என்று உங்களால் தீர்மானம் எடுக்க முடிகிறதா? இப்படி ஒரு மனுஷன் தீர்மானம் எடுக்க அவனால் முடியுமானால் தேவன் அவனுக்காக முக்கியமான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், முதலாவது முக்கியமானவைகளுக்காக நீங்கள் அதிக கவனம் செலுத்தினால், அதிக நேரம் செலுத்தினால், உங்களுக்கான முக்கியமான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அவர் உங்களுக்காக எல்லாம் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கத்தி ஷார்ப்பாக இருந்தால் லேசாக வச்சா வெட்டி விடும், அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. சைக்கிள் நல்லா இருந்தால் லேசாக மிதிச்சா போயிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா சடக்குன்னு மிதிக்கணும், ரொம்ப கஷ்டம், ஃபோர்ஸ் பண்ணணும். அப்படி தானே? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரியாக இருந்தால் குறைந்த பழு செலுத்தினா போதும். அது சரியாக இல்லாவிட்டால் நீங்கள் அதிக பழு செலுத்தணும், அதிகமான கஷ்டப்படணும். அதுதான் கிறிஸ்தவ
ரகசியம், அதுதான் ஜீவனுள்ள வசனத்தின் ரகசியம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சாத்தானோ என்ன சொல்லுவான் என்றால், நீ ஆண்டவருடைய காரியத்திற்காக நீ நேரம் செலவு செய்து வீணடிக்கிறாய் என்று சொல்லுவான். இல்லை, உலக மனுஷரே சில நேரம் உங்கள்கிட்ட அப்படித்தானே சொல்றாங்க. இல்லை, ரட்சிக்கப்படாத கணவர் அப்படி சொல்லலாம், ரட்சிக்கப்படாத பெற்றோர் அதை செய்யலாம். சிலர்கிட்ட சொல்லும், எல்லா நாளும் சர்ச்சுக்கு போகணுமா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு நாள் போனால் போதாதா, உபவாச ஜபத்துக்கு போகணுமா, அதுக்கு போகணுமா, இதுக்கு போகணுமா, அந்த நேரத்தில் வீட்டில் துணி துவைச்சிடலாமே, அதை செஞ்சிடலாமே, நீ எப்பவுமே ஆலயத்துக்கு போறியான்னு கேட்குற ஆட்கள் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தேவனுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால் கிடைக்கிற பலனை அவங்களுக்கு அறியலை. அதனால அவங்க பேசுகிறாங்க. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுமா, ஒரு வாரம் போயிட்டு போகாதுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்களா? இருக்காங்களா? உங்கள் சொந்தக்காரன் கேட்பாங்கல்ல, ஆமாம் அந்த ஆக்களும் எங்கள் வீட்டுக்கு எலிசபெத்தே என் பக்கம் வீட்டில் தான் இருக்கா, அவளே போகிறதில்ல சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் எலிசபெத் ஒருத்தர் இருக்கா, அவள் சர்ச்சைக்கு சரியாக போகிறதில்ல. நீ என்ன இன்னைக்கு எசக்கியமாக இருந்து போயிருக்க, நீ மட்டும் ஓடி போகிற? பரம்பரையாக எலிசபெத்தே அவள் போகலை, நீ எசக்கியமாக இன்னைக்கு வந்து எஸ்தர்னுக்கிட்டு இன்னைக்கு ஓடுற ஓட்டம், அவளே ஓட மாட்டுக்காளே? கேட்காங்களா? கேட்பாங்க. தேவ ராஜ்யத்தின் முக்கியத்துவத்தை உணராதவர்கள் அப்படித்தான் கேட்பார்கள். உனக்கு என்ன வைராக்கியம், அவளே அதெல்லாம் செய்கிறா இதெல்லாம் செய்கிறா, அவெல்லாம் ஊர் சுற்றுறாளே, அவெல்லாம் கடாக்கறி சாப்பிட்றாளே, ரிங் ரோட்டில் ஒரு கோயிலில் கடாக்கறி விருந்துக்கு போடுறாளே, காது குத்துக்கு ஓடுறாளே, நீ என்ன வரமாட்டுக்கிற? நீ பெரிய இவளா? இப்போ வந்தவா, ஆதியில் வந்தவளே போகும்போது பாதியில் வந்தவா, நீ வந்தா என்ன கல்யாணத்துக்கு ஞாயிற்று லீவ் போட்டு ஜபன் ஓடுற? எத்தனை செய்திகள் உலக மக்கள் உங்களை பார்த்து கேட்டாலும் உண்மையாய் தேவனை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையை அடித்து சொல்லுங்கள், எனக்கு கர்த்தர் தான் முக்கியம், அவருடைய ராஜ்யம் முக்கியம் சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா? சொல்லணும். அப்படி ஒரு மனுஷன் ஆண்டவருடைய காரியத்திற்காக வைராக்கியமாக நின்று அடியே வாங்கினாலும் பரவாயில்ல, தேவன் அவனை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அவனை கர்த்தர் உயர்த்தி தான் வைப்பார். ஒரு நாள் எப்படினாலும் உயர்த்திடுவார் ஆண்டவர். எனக்கு தேவை முதலாவது எது முக்கியம், அல்லது முக்கியங்களில் பிரதான முக்கியம் எது? முக்கியங்களில் பிரதான முக்கியம் எது? நான் எத்தனையோ முக்கியமான காரியத்தை வைத்திருக்கிறேன். படிக்கிற பையனுக்கு முக்கியம் எது? படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியம் எது? எல்லாருமா சொல்றது படிக்கிற முக்கியம். பெற்றோர் சொல்லுவாங்க, இதுதான் சொல்லுவாங்க, உனக்கு ரொம்ப முக்கியம் படிப்பு தான், வேற எதை பற்றியும் கவலைப்படாத, அதில் கவனம் செலுத்துமாங்க. உண்மைதான். அவனுடைய முக்கியம் வகுப்பறையில் படிப்பது, டியூஷன் படிப்பது, வீட்டில் படிப்பது, தொடர்ந்து பல்வேறு படிக்கிற விஷயங்கள் முக்கியம்தான். வகுப்பறையில் மட்டும் படித்தால் போதும், வீட்டில் படிக்க வேண்டாம் என்றால் இதுவும் முக்கியம், அதுவும் முக்கியம்தான். இது அல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் படிக்கிறாங்க, எல்லாம் முக்கியம்தான். ஆனால் இந்த முக்கியங்களுக்குள்ளாக ஒரு முக்கியம் ஒன்று இருக்குது, அது சர்ச்சுக்கு போகுது. நான் சொல்வேன், திங்கக்கிழமை உனக்கு பப்ளிக் எக்ஸாம், ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டு அப்படித்தானே தோணும் சிலருக்கு. திங்கக்கிழமை எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம், ஜான்சன் திங்கக்கிழமை கவர்மெண்ட் எக்ஸாம், ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து படித்தா திங்கக்கிழமை பாஸ் பண்ணிடலான்னு அவன் நினைக்கான். ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா, சர்ச்சுக்கு போயிட்டு வந்து படி. அரசாங்க தேர்வு திங்கக்கிழமை முக்கியம்தான், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அதை விட முக்கியம். நீ என்னைக்கு நினைக்கிறியோ அப்போ ஆண்டவர் உன்னுடைய எக்ஸாம் அன்னைக்கு அவர் உன் அருகிலே இருப்பார். நான் சொல்றேன், உன் அருகிலே இருப்பார். அதுக்காக படிக்காம பாஸ் சொல்லிட்டாருன்னு படிக்காம விட்டுறாத. ஏன்னா அது முக்கியம்தான். நான் சொல்றேன், முக்கியம் இல்லைன்னு சொல்ல, உன்னுடைய படிப்பு ரொம்ப முக்கியம் தான் சொல்றேன். அதை செய்ய வேண்டும், நீ அதற்காக நேரம் எடுக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், அது முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கியம் ஒன்று இருக்கிறது, தேவ ராஜ்யம், தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியம் அல்லது தேவனுடைய ஜெபம். இந்த மாதிரி தேவனுடைய காரியத்தில் அது முக்கியம் என்று நினைத்தால் நீ முக்கியமாக கருதுகிறவர்கள் எல்லாவற்றிலையும் அவரும் முக்கியமாக உனக்காய் கருதுவார். அவர் உனக்கு துணை நிற்பார், உன் அருகில் இருப்பார், உனக்காக யுத்தம் செய்வார், உனக்கு ஆலோசனை தருவார். நீ பிரயாசப்படும் போது கை தூக்கி விடுவார், உன் பிரயாசத்தில் அவரும் துணை நிற்பார், உனக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். உனக்கு இருக்கிற முக்கியத்துவங்களில் தேவனையும் அவருடையவைகளையும் முக்கியம் என்று நீ நினைத்தால் அவர் நீ முக்கியம் என்று அவர் நினைப்பார். மகனே, மகளே, அவர் உனக்கு முக்கியம்.
அவர் உனக்கு முக்கியம் என்று நினைத்தால் நீ அவருக்கு முக்கியம் என்று அவர் நினைக்கிறார். இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்ற ஒரு இடத்திற்கு ஒரு மனுஷன் எப்போ வருகிறானோ அப்போதுதான் ஆண்டவரும் அவன் மேல் அதிக அன்புள்ளவராக இருக்கிறார். நான் ஒரு 7 விஷயங்களை நான் சொல்கிறதுக்காக நான் எடுத்து வைத்திருந்தேன் அன்பானவர்களே. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்துதல் இல்லைன்னா அது இல்லை, அது முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் முக்கியம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. கிரியை ரொம்ப முக்கியம். அன்பு இல்லாமல் ஒன்றும் இல்லை. 13 1 கொரிந்தியர். அன்பு இல்லாவிட்டால் எனக்கு ஒன்றும் இல்லை. அன்பு ரொம்ப முக்கியம். சிக்ஷை இல்லாமல் சிக்ஷிக்காத ஒரு பிள்ளை இல்லை. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிக்ஷை ரொம்ப முக்கியம். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? சிக்ஷிக்காத தகப்பன் பிள்ளை மேல் அன்பு கூறவில்லை. எந்த தகப்பன் பிள்ளை மேல் அன்பு கூறுவன் அவன் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறவனாக இருப்பான். சிக்ஷை இல்லாத தகப்பன் இல்லை. ஆண்டவர் கடைசியாக சொல்றாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய, ஒட்டுமொத்தமாக ஒரே அடி அடிச்சிட்டாரு. நான் இல்லாமல் உனக்கு யாரும் இல்லை போப்பா. என்னை இல்லாமல் நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. திராட்சை செடி கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் மிகுந்த பலனை கொடுக்க இயலாது. எப்போ அந்த செடியிலிருந்து அந்த கொடி கட்டாயிட்டோ அதோடு அந்த கொடி காய்ந்து போய்விடும். செடியோடு கொடி தொடர்பு எப்போ இருக்கோ அது வரைக்கும் செடி பசுமையாக இருக்கும், வளர முடியும். செடியாகி இயேசுவிலே கொடியாகி நாம் இணையாவிட்டால் கொடியினால் எந்த பயனும் இல்லை. என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சீஷர்களுக்கு இயேசு கட்டளையிட்டார். இப்படி 7 முக்கியமானவைகளை நான் சொல்ல வேண்டும். இன்னொரு முறை கூட அதை நான் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்வில் முக்கியங்கள் பல இருந்தாலும் எது முக்கியம்? கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். எஸ், ஆமென். ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு முக்கியம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு அன்பாகவே சொல்கிறேன். வரும் காலங்களில் உலக பிரகாரமான பல காரியங்களை முக்கியம் என்று சொல்லிவிட்டு தேவனுடைய காரியத்தை 2வது இடத்துக்கு கொண்டு போக சூழ்நிலைகள் வரும்போது தயவு செய்து நீங்கள் தேவனுடைய காரியம்தான் எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம் என்று நீங்கள் நினையுங்கள். அப்படி நினைத்தால் உங்கள் காரியத்தில் தேவன் உங்களுக்கு ரொம்ப துணை செய்வார். அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஒரு முறை கூட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. ஆண்டவரே, வரும் காலங்களில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவேன். ஆண்டவரே, முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுவேன். சபையும் ஜெபத்தையும் ஊழியத்தையும் தேடுவேன். ஆண்டவருடைய காரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். தேவனுடைய காரியத்தை செய்ய விடாமல், தேவனுடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க விடாமல் எதெல்லாம் எனக்கு தடையாக வருகிறதோ அதையெல்லாம் நான் உடைத்து போடுகிறேன். அதையெல்லாம் நான் பின்னாடி கொண்டு போகிறேன். கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த முக்கியமான பாடம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள் என்று சொன்னீரே. இவங்களெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீர். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கூட கொடுக்கிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். உலக பிரகாரமான மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத இவைகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உலகம் என்ன சொன்னாலும் அதை குறித்து நாங்கள் கவலைப்படவில்லை. எங்களுக்கு கர்த்தர் தான் முக்கியமானவர். எங்களுக்கு தேவனே முக்கியமானவர். ஆராதனை முக்கியமானது, ஜெபம் முக்கியமானது, அவருக்கு கொடுப்பது முக்கியமானது. இயேசுவே மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனுடைய காரியம் செலவு பண்ணுவது என்று உலகம் சொன்னாலும் நாங்கள் தேவனுடைய காரியத்தை செலவாக நினைக்கவில்லை. அதை நாங்கள் ஒரு முதலீடாக நினைக்கிறோம் ஆண்டவரே. அதை ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் தொடக்கமாக நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் ஒவ்வொருவர் மேலும் தேவன் கிருபையாயிரும். சகோதரனே, சகோதரியே, தயவு செய்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர், இனி நான் உம்முடைய காரியத்தை ஆண்டவரே முக்கியமாகவே நினைப்பேன். அதை சாதாரண
சாதாரணமாகவோ குறைவாகவோ நான் ஒருபோதும் நினைப்பதில்லை. இந்த உலகத்தில் எதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருந்தாலும் உம்முடைய காரியம் அதிக முக்கியம், அதிக முக்கியம் என்று எண்ணுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். விசுவாசம் ரொம்ப முக்கியமானது, அன்பு ரொம்ப முக்கியமானது, சிக்ஷை தேவனாலே சிக்ஷை வரும்பொழுது நான் அதை முக்கியமாக எண்ணுகிறேன். பரிசுத்தம் ரொம்ப முக்கியமாக எண்ணுகிறேன், விசுவாசம் ரொம்ப முக்கியமாக எண்ணுகிறேன், பாவ மன்னிப்பை முக்கியமாக எண்ணுகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அதிகால ஜெபம் ரொம்ப முக்கியமாக எண்ணுகிறேன் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வல்லமையானவரே, இந்த கால வேளையில நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரம், நல்ல தேவனுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தேவனே நம்முடைய கிருபைகள் அதிகமாக எங்களுக்கு தாரும். இப்போதும் ஆண்டவரே இந்த செய்தி எனக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். கடந்த காலங்களில் தேவனுடைய காரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் வரும் காலங்களில் தேவனுடைய காரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க கிருபை செய்யும். ஜெபத்திற்கும் ஆராதனைக்கும் ஆண்டவரே சபைக்கும் ஊழியங்களுக்கும் தேவனுக்கு என்று கொடுப்பதற்கும் ஆண்டவரே நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க கிருபை செய்யும். எங்கள் தனிப்பட்ட வாழ்வின் பரிசுத்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க கிருபை செய்யும். ஆண்டவர் எங்கள் குறைவுகளை மன்னியும். கடந்த காலங்களிலே நாங்கள் உம்முடைய காரியத்தை விட உலக பிரகாரம் காரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததற்காக எங்களை மன்னியும். வரும் காலங்களில் உமக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க தேவன் கிருபை தாரும். ஆண்டவரே ஆசீர்வதியும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். வரும் காலங்களில் நம்முடைய பிள்ளைகள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட கிருபை பாராட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு அர்ப்பணம் செய்கிறோம். வசனத்தை கேட்பது அதிக முக்கியத்துவம் தான், அதே நேரத்தில் வசனத்துக்காக அர்ப்பணம் செய்வது மிகவும் முக்கியம் என்று அறிகிறோம். எல்லாரையுமே எங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் எடுத்த தீர்மானத்தின்படி செய்வதற்கு எங்களுக்கு உங்கள் உதவி தேவைப்பா. எங்கள் சொந்த பலத்தில் நாங்கள் செய்திட முடியாது. உங்கள் கிருபை எங்களுக்கு வேணும், உங்கள் உதவி எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எங்களை சாத்தான் உம்முடைய காரியத்திலிருந்து எங்களை விலக்கும் போது எங்களை உம்முடைய காரியத்தோடு இணைத்து கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறுவதற்கு விரோதமாய் வருகிற எல்லா தடைகளையும் உடைத்து போடும். கர்த்தர் மகிமைப்படும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும், மாலை ஆராதனையிலும் தேவனுடைய கரம் இருக்கட்டும். எல்லாரோடும் கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.